வணக்கம் டியூட். நீங்க பார்த்துட்ருக்கிறது ஷிம்லா உடைய ஸ்னோஃபால். இது நடந்தது வந்து ஜான்வரி 2025ல கிளைமேட் இந்த மாதிரி இருக்கு. இது எப்போ எந்த மாரி இருக்கும்னு நம்ம அவ்வளவா சொல்ல முடியாது. ஸ்னோஃபால் இருந்ததுன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருந்து ரோட் பிளாக் ஆகுற மாரியும் இருக்கும். அப்படி இல்லன்னா சம்டைம்ஸ் ஸ்னோவே பார்க்க முடியாத மாதிரியும் போயிருது. ஆனா இது வந்து கரெக்ட்டா ஜான்வரி மாசம் தான் நடந்தது ஸ்னோஃபால். ரொம்ப அழகா இருக்கு. நல்லா ஃபுல்லாவே ஸ்னோஃபால் இருந்தது. ஆனா, ரோட் பிளாக்லாம் எதுவுமே இல்லாம இருந்தது. அந்த அளவுக்கு தான் ஸ்னோஃபால் இருக்கு. அது க கரெக்ட்டா நம்ம பார்த்து போக முடியுமா? அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. டூரிஸ்ட் பேக்கேஜ் நீங்க எடுத்தீங்கனாலும், அவங்க சொல்லுவாங்க. ஸ்னோஃபால் டைம்ல நான் கூட்டிட்டு போறேன்னு. அவங்களாலயும் மெஷர்மென்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் ஸ்னோஃபால் இருக்கும். நல்லா இருக்கும். இல்ல பிளாக்கேஜ் இருக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னா. ஒரு வேள ஸ்னோஃபால்னால பிளாக் ஆயிடுச்சு ரோடுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து எங்க இருக்கோமோ, அதே இடத்துல இருக்கிற மாதிரி ஆயிடும். அது ரோடா இருந்தாலும் சரி, இல்ல ஹோட்டல்ஸ்ல மாட்டிக்கிட்டோம்னாலும் சரி, சமயங்கள்ல ஹோட்டல்லலாம் வந்து வாசல் வரைக்கும் நல்லாவே மூடுற அளவுக்கு வந்து ஸ்னோஃபால் வந்துரும். ஒரு பாதி வாசல் அளவுக்கே ஸ்னோஃபால் வந்துருது. அதனால உங்களால வந்து யாராலயும் நம்ம அவ்வளோ கணிச்சு சொல்ல முடியாது. ஸ்னோஃபால் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. இந்த டைம்ல ஜனவரி 2025ல வந்து இருந்த ஸ்னோஃபால் பெட்டரா தான் இருந்தது. எந்த இடத்துலயுமே ரோட் பிளாக் அவ்வளவா வரல. கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவுமே இன்டீரியர் பிளேஸஸ்ல ஆன் அண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஆனா அதுவும் வந்து நம்ம டிராஃபிக் வந்து ஜாம் ஆகுற அளவுக்கு கூட இல்ல. ஒரு ப்ளசன்ட்டான ஸ்னோஃபால் தான் இருந்துச்சு அப்போ. நீங்க அதனால டூரிஸ்ட் பேக்கேஜ் போட்டாலும் சரி, இல்ல எதுனாலும் சரி, நீங்க ஓரளவுக்கு வ அப்ராக்ஸிமேட் மெஷர்மென்ட்ல தான் நீங்க போக முடியும். போகலாம். இந்த டைம்ல போனீங்கன்னா நல்லாருக்கு. டூர் பேக்கேஜ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே வேரி ஆகுது. பேக்கேஜ் உடைய டாரிஃப். ஆனா, நாங்க வந்து எடுத்த டூர் பேக்கேஜ் வந்து அவ்வளோ நல்லா இல்ல. அந்த கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் நல்லா கவனிச்சு போங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டுட்டு போங்க. நாங்க போனதுக்கு அப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் ஆச்சு. அக்காமடேஷனுக்குலாம் நாங்களே பே பண்ற மாரி இருந்தது. அதுக்கப்புறம் அக்காமடேஷன் வந்து இதுக்கு இப்போ இந்த அக்காமடேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா, அந்த அக்காமடேஷன் இல்லாம இன்னொரு அக்காமடேஷன் ஃபர்ஸ்ட்டு வந்து குடுத்துருந்தாங்க. அந்த அக்காமடேஷன் வந்து ஒரு ஹாஸ்டல் மாரி இருந்தது. ரொம்பவே நல்லாவே இல்ல. அதுக்கப்புறமா நம்ம கேட்டதுக்கு அப்புறமா இந்த அக்காமடேஷன் குடுத்தாங்க. ஸோ எந்த மாரி அக்காமடேஷன் குடுப்பீங்க? அக்காமடேஷனோட ஃபோட்டோஸ், வீடியோஸ் வேணா கூட நீங்க எடுத்துக்கங்க. அது பெட்டரா இருக்கும். ஏன்னா, அங்க போனதுக்கு அப்புறமா அவங்க ஏதாவது ரீசன்ஸ் சொல்லி மாத்திடுறாங்க. நல்ல ஒரு அக்காமடேஷன் இல்லாத மாதிரி. அ ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. நம்மகிட்ட வந்து பேக்கேஜ் கொஞ்சம் நாளா போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா, எ அக்காமடேஷனுக்கு ஃபைனலா வந்து அந்த பேக்கேஜ் இல்லாம நம்ம பே பண்ற மாரி ஆயிடுச்சு. அவங்க கிட்ட நாங்க வந்து பேக்கேஜ்